அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் சுமங்கலி பூஜை செய்வதனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடு ஊழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமைய. திருமணமான பெண்கள் தாங்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படின்ற வரம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த சுமங்கலி பூஜை செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா 2-in-1 பூஜை அப்படின்னு வச்சுக்கலாம். தீர்க்க அப்படின்னா நீண்ட காலம், சுமங்கலி அப்படின்னா பூம்பொட்டோட அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. தான் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்காக இந்த சுமங்கலி பூஜை செய்யலாம். இதில் 2 விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படுது. என்னன்னா, தானும் நீண்ட காலம் வாழ்வாங்க, அதுவும் சுமங்கலியாக வாழ்வாங்க. தன் கணவரும் நீண்ட ஆயுட்காலம் வாழணுன்றதுக்காக செய்யறது இந்த சுமங்கலி பூஜை. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத பெண்கள் அவர்களுக்கு திருமணம் தள்ளி கொண்டே போச்சு, இல்லை வயது முதிர்ந்து கொண்டே போகுதுன்னா, திருமணம் தட்டிக்கிட்டே போகுது அப்படின்னா அதற்கு ஏதாவது தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் விலகணுன்றதுக்காக இந்த சுமங்கலி பூஜை செய்யலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடிய நன்மை என்னன்னா, கலத்திர தோஷம் இருந்தால் விலகும். இந்த கலத்திர தோஷம் திருமணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தில் பார்த்து சொல்லுவாங்க. அந்த தோஷம் திருமணத்திற்கு பிறகும் தொடரும். அந்த தோஷம் இருந்தாலே குடும்பத்தில் அமைதி இருக்காது. சண்டை சச்சரவு எப்பொழுதுமே கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு கொண்டு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்திலேயே போய் முடிஞ்சிரும். இல்லை விவாகரத்து நடக்கலைன்னா கூட தனித்தனியாக இருந்தா கூட தூரத்தில் இருப்பாங்க, தள்ளி இருப்பாங்க, சேர்ந்தே இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருந்தும் தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலத்திர தோஷம் காரணமாக ஏற்படக்கூடியது. அடுத்தது, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறது, அந்யோன்யமாக இருப்பதற்காக இந்த சுமங்கலி பூஜை செய்வது நல்லது. அடுத்தது, குல விருத்தி உண்டாகணும். திருமணம் ஆயிட்டா போராது, அதற்கு பிறகு குலவிருத்தி அப்படின்னு இருக்குல்ல, குழந்தை செல்வம் வேணும் இல்லையா, அதுக்காக இந்த சுமங்கலி பூஜை செய்யலாம். அடுத்தது, இந்த சுமங்கலி பூஜை செய்யறதுனால செல்வம் உண்டாகும், வீட்டிலே இன்பங்கள் பெருகும். அடடா, எல்லாமே கிடைக்குது இந்த சுமங்கலி பூஜை செய்யறதுனால. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த சுமங்கலி பூஜையை ஆடி மாதத்தில் செய்தோம்னா இன்னும் விசேஷம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் அம்மன் ஆற்றல் நிறைந்தவளாக காணப்படுகின்றாள், மகிழ்ச்சியாக இருக்கின்றாள். அம்மனுடைய சக்தி உச்சத்திலே இருக்கும். எப்போவுமே ஆற்றல் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் நம்ம ஒன்று செஞ்சோன்னா, நம்ம ஒன்று வேண்டுறோன்னா அது சீக்கிரத்தில் நடைபெறும் இல்லையா. அதனால் இந்த ஆடி மாதத்தில் எந்த நாள்களில் செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். சாதாரண நாள்களில் ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த நாள்களில் செய்யலாம். ஆனால் ஆடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் இந்த சுமங்கலி பூஜை செய்தீங்கன்னா கூடுதல் பலன்கள் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் வசதிப்படுகின்ற எந்த வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. சுமங்கலி பூஜை செய்யணும் அப்படின்னு முதல் வெள்ளியில் தான் செய்யணுன்றது இல்லை, 2வது வெள்ளியில் செய்யணுன்றது கிடையாது. உங்களுக்கு தோதான ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து வீட்டின் உள்புறமும் வெளிப்புறமும் சுத்தமாக வச்சுக்கோங்க, மங்களகரமாக வச்சுக்கோங்க. வாசலில் கோலம் போட்டு மாயிலை தோரணம் கட்டி பூஜை அறையில் சுவாமி படங்களை சுத்தம் செய்து ஒரு மணப்பலகையில் சிகப்பு துணி விரித்து அதில் உங்ககிட்ட எந்த அம்மன் படம் இருக்கோ அந்த அம்மனை வைத்து குலதெய்வம் மற்றும் பிள்ளையார், நான் ஏற்கனவே சொன்னது போல் அதையெல்லாம் வச்சுக்கோங்க. பிள்ளையாரை வணங்கிக்கோங்க, குலதெய்வத்தை வணங்கிக்கோங்க. ஒரு விளக்கு ஏற்றுங்க. நைவேத்தியத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டியது சக்கரை பொங்கல் செஞ்சால் ரொம்பவே விசேஷம். அப்படி இல்லைன்னா பால் பழங்கள் வச்சுக்கோங்க அன்றைக்கி. ஆனால் கட்டாயம் சமைச்சே ஆகணும். ஒரு சாப்பாடு, ஒரு எந்த மாலை நேரத்தில் தான் இந்த பூஜை செய்வோம், அதனால் ஒரு சாப்பாடு எளிமையாக ஒரு டிஃபனாவது ரெடி பண்ணணும். எதுக்குன்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு என்ன பண்ணணும், அன்றைக்கு உங்களுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களை இந்த பூஜைக்கு அழைக்கணும்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்க வேண்டிய பொருள்கள் என்னென்னா மஞ்சள், குங்குமம், வளையல், வெத்தலைப்பாக்கு, முடிஞ்சா ரவுக்க துணி, தாம்பூல பை ஒரு செட்டாகவே வாங்கிக்கோங்க. ரவிக்க துணி வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, தாம்பூல பையிலேயே எல்லாமே இப்போ வருது. சின்ன கண்ணாடி வரும், வளையல் வரும், மஞ்சள், குங்குமம் எல்லாமே வரும். ஒரு சுமங்கலி பெண்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே வரும். அதுலேயே தாலி சரடு கூட இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்காக மஞ்சள் கயிறு எடுத்து நோன்பு கயிறாக தயாரித்து வச்சுக்கோங்க. நோன்பு கயிறு எப்படி தயாரிக்கணும்னு நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக தரேன். மஞ்சள் கயிறு கிடைக்கலன்னா கூட வெள்ளை கயிறு எடுத்துக்கிட்டுமா, வெள்ளை நூல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு மஞ்சள் பூசி காய வச்சுக்கிட்டு எத்தனை திருமணமாகாத பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்காக நோன்பு கயிறை தயார்படுத்திக்கணும். இதையெல்லாம் ஒரு தாம்பாளத்தில் தயார்படுத்தி வச்சுக்கிட்டு பூஜை எங்கே செய்கிறோமோ அங்கே வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப முக்கியமானது, இப்போது ஒரு திருமணமாகாத கன்னி பெண், சின்ன பெண்ணாக இருந்தால் கூட அவளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தை பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அதுக்கு நல்ல பாவாடை சட்டை எல்லாம் போட்டு அம்மன் போல் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இல்லைன்னா அக்கம் பக்கத்து வீடுகளில் சின்ன பெண் இருந்தான்னா அவளை அழைத்து அவளை ஒரு மனைப்பலகையில் உட்கார வைக்கணும். இது பார்த்திங்கன்னா பூஜை அறையில் செய்ய முடியாது, ரொம்ப பெரிய பூஜை அறை வேணும். இல்லைன்னா ஹால்லையே செய்யலாம். இந்த பூஜையை நடுக்கூடத்தில் செய்யலாம், இல்லை வேறு ஏதாவது சுத்தமான அறை இருந்துச்சுன்னா அங்கே செஞ்சுக்கோங்க. ஒரு மணப்பலகை விரித்து அந்த மணப்பலகையில் இந்த குழந்தைய உட்கார வைக்கணும். அதுக்கு தலையில் பூ சூடி விடணும். அதற்கு பிறகு மஞ்சளை குழைச்சிக்கோங்க. சில மஞ்சள்கள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் கஸ்தூரி மஞ்சள் பொடி வாங்கி அதை தண்ணி போட்டு நல்லா குழைச்சிக்கோங்க, பன்னீர் விட்டு குழைச்சிக்கோங்க. அதை அந்த குழந்தையின் நெற்றியில் இட்டு விட்டு குங்குமத்தையும் வச்சு விடுங்க. அவளை அம்மனாகவே பாவிக்கணும், நம்ம ரொம்ப மரியாதையாக நடத்தணும். அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு அம்மனுக்கு விளக்கேற்றி நைவேத்தியம் செஞ்ச பின்னாடி அதுலேருந்து பழங்கள் எடுக்கணும். தாம்பூல செட்டிருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கும் கொடுக்கணும். கடைசியில் அந்த குழந்தையின் பாதங்களை மஞ்சள் நீரால் கழுவி விடணும். ஒரு தாம்பாளம் வச்சுக்கோங்க, அதில் குழந்தையினுடைய பாதத்தை வைக்க சொல்லுங்க. மஞ்சளை கால்களில் தடவி நீர் ஊற்றி அவளுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும். அப்புறம் தொட்டு கும்பிடணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு இலை போட்டு என்ன டிஃபன் செஞ்சுருக்கீங்களோ அந்த டிஃபன் போடலாம். இனிப்பு ஏதாவது இருந்தால் அது வழங்கலாம். அதை பரிமாறின பின்னாடி அந்த குழந்தையை வயிறு நிரம்ப சாப்பிட செய்த பின்னாடி அந்த குழந்தைக்கு போகும்போது மாங்கல்ய செட்டு ஒன்று, வெத்தலை பாக்கு, அதில் ரவிக்க துணி இருந்ததுன்னா வையுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 101 ரூபாய் இல்லாட்டி 51 ரூபாய், இல்லை குறைந்தபட்சம் 11 ரூபாயாவது வச்சு வணங்கி விட்டு அந்த குழந்தையை அனுப்பி வைக்கணும். அப்போ பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் கிட்ட மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி தான் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அன்றைக்கு தாலி கயிறு கட்டிக்கலாம். யார் கையாலன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் கையால் கட்டிக்கலாம். அப்படி எங்கள் வீட்டில் யாருமே கிடையாதுங்க, எங்கள் அம்மாவும் இல்லை, எங்கள் மாமியாரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நாத்தனார் பெரியவங்க யாராவது இருந்தால் அவங்க கட்டலாம். அப்படியும் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அக்கம் பக்கத்து வீடுகளில் உங்களுக்குன்னு நல்லது நினைக்கக்கூடியவங்களில் ஒரு மூத்த பெண்மணியை அழைத்து அவர்கள் கையால் அந்த தாம்பாளத்தில் வச்ச தாலி கயிறை எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு கட்டி விட சொல்லுங்க. அப்படி யாருமே இல்லையா, வீட்டுக்காரர் இருக்காரா, அவர் கையாலேயே நீங்கள் கட்டிக்கோங்க. அப்போது தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு நல்ல மனதார அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை குறைந்தபட்சம் ஒருத்தரை கூப்பிடணும், ஆனால் 5 பேரை அழைத்துக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒத்தைப்படையில் நீங்கள் எத்தனை பேரை வேணால் கூப்பிட்டுக்கோங்க. அவங்களுக்கு அழைத்து அவர்களுக்கும் தாம்பூலம் கொடுத்து அவர்களுக்கும் தாலி கயிறு கொடுத்து வெத்தலைபாக்கு கொடுத்து பூ கொடுக்கணும். அப்புறம் ரவிக்கப்பட்டிருந்தா கொடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல 1 ரூபாய் நாணயமாவது வச்சு அவங்களுக்கு கொடுத்து அவர்களை எல்லாம் விழுந்து நமஸ்காரம் செய்யணும். தனித்தனியாக ஒவ்வொருத்தர் காலில் விழுகணும்னு அவசியம் இல்லை. மூத்தவங்களாக இருந்தால் கட்டாயம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கையெடுத்து கும்பிட்டு அவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் கேட்டுக்கோங்க. அவங்க நிறைந்த மனதோட, பொதுவாகவே எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் கூட ஒரு கையெடுத்து கும்பிடும் பொழுதோ நம்ம தலை வணங்கி கும்பிடும் பொழுதோ இல்லை ஆசீர்வாதம் பெறும் பொழுதோ அவங்களுடைய மனம் இலகுவாகிவிடும். அதாவது லேசாக போயிடும், எல்லாத்தையும் மறந்து போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதனால் வந்தவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடணும். சுமங்கலி பூஜையில் ரொம்பவே முக்கியமானது சாப்பாடு போடணும்.
இது வந்து சாயந்தர நேரத்தில் தான் செய்யணும் இந்த பூஜை. அதனால் ஏதாவது டிஃபன் இருந்தால் செய்யுங்க. இல்லை நீங்கள் சாப்பாடு நல்லா இலை போட்டு சாப்பாடு போடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பாடு போட்டு அனுப்பலாம். இப்படி எளிமையாக சுமங்கலி பூஜை செஞ்சுருங்க. இப்படி செய்யறதுனால பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுவதை நீங்களே உணர்வீங்க. எந்த விதமான தோஷம் இருந்தாலும் போயிடும். ஏன்னா நம்ம சுமங்கலி பெண்களை கூப்பிடுறோம் இல்லையா, திருமணமாகாத பெண்களை கூட கூப்பிடலாம். திருமண வயதில் இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு நம்ம இந்த நோன்பு கயிறு கொடுத்து கட்டிக்க சொன்னோன்னு வைங்களேன், அவங்களுக்கும் கல்யாணம் சீக்கிரத்தில் நடக்கும், நமக்கும் நல்லது. அதனால் திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, திருமணமான பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் ஒரே ஒரு குழந்தையை நம்ம தேர்ந்தெடுத்து அம்மன் போல பாவித்து பூஜை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு சிலர் நினைக்கலாம், எனக்கு நிறைய பேரே கூப்பிட்டு செய்யணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் சொன்ன பின்னாடி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யுங்க. ஒரு சிலர் நினைப்பீங்க, இல்லைங்க என்னால் ஒருத்தரை தான் கூப்பிட்டு செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒருவரை சுமங்கலி பெண்ணை கூப்பிட்டுக்கோங்க, ஒரு கன்னி பெண்ணை கூப்பிட்டுக்கோங்க பூஜை செய்யறதுக்கு. இந்த மாதிரி 2 பேரை மட்டும் கூப்பிட்டு கூட நீங்கள் நிறைவாக பூஜை செய்யலாம். எப்பொழுதுமே பூஜை மிக பிரம்மாண்டமாக செய்யணுன்றது அர்த்தம் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன பொருள்கள் இருக்கோ அதை வைத்து செய்யணும், அப்போ தான் நிறைவு கிடைக்கும். இன்னொன்று, இப்படி தான் செய்ய முடியும்னு எளிமையாக செய்தால் கூட அதுலேயும் நிறைவு காண வேண்டும். நான் செய்தது சரி, என்னென்ன விதிமுறை இருக்கோ அது பிரகாரம் செஞ்சுட்டேன், நிறைவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவே போதுமானது. இன்னொன்று, ஆத்மார்த்தமாக செய்யணும், அன்போடு செய்யணும், முழு மனதையும் ஈடுபடுத்தி அந்த பூஜையில் அம்பாளிடம் சரணடையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த பதிவை பார்த்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து சுமங்கலி பூஜையை நிறைவாக செய்து தீர்க்க சுமங்கலியாக அனைத்து பெண்களும் வாழணும்னு நான் அந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னொன்று, திருமணமாகாத பெண்கள் அனைவருமே குறித்த நேரத்தில் நல்ல துணை கிடைத்து நல்லபடியாக வாழணும், சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன் பெறட்டும். அவங்க செய்கிற பூஜையில் உங்களுக்கும் பங்கு கிடைக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா. சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி புதிதாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன். விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்க்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு, அதை பார்த்து டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. எங்களுடைய விஹா ஆன்லைனில் சுமங்கலி செட்டு விற்பனை கொடுத்துட்ருக்கோம், மற்றும் இந்த தாம்பூல பையெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நிறைய அம்மன் சிலைகள், பாலாம்பிகா அம்பாள் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. நிறைய சிலைகள் எல்லாம் வந்திருக்கு. நிறைய பூஜை பிரசாத தட்டு, பிரசாத கிண்ணம், இப்படி நிறைய வந்திருக்கு. போய் பாருங்கள், வாங்கலைன்னா கூட. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு எங்களுடைய பொருள்களை பார்க்கலாம், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது. எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் பொருள்களை சீக்கிரத்தில் அனுப்பி வைப்போம். பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய விஹா கடைக்கு வாங்க. அதற்கான ஃபோன் நம்பர், அட்ரஸ் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்டில் மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. இது தவிர கூகுள் மேப்ஸில் விஹா ஷாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப் அழகாக கைட் பண்ணி எங்கள் கடையில் உங்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டுடும். இப்போ இன்னும் சில முக்கிய தகவல்கள் நான் தெரிவிக்கிறேன். எங்களுடைய விஹா ஷாப்க்கான கிளைகள் வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு கடை சென்னையில் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு இது அவங்க கடை தாங்க அப்படின்னு விஹான்ற பேரே சின்ன மாற்றத்தோடு வச்சு சொன்னாங்கன்னா அது பொய்யான செய்தி. இல்லை, அவங்களுடைய பொருள்கள் தான் வாங்கிக்கிட்டு வந்து எங்ககிட்ட விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் பொய்யான செய்தி, தவறான செய்தி. அப்படி யாரும் ஏமாந்துடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் ரொம்ப தரமான பொருள்கள் கொடுத்துட்ருக்கோன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில், ரிவ்யூஸில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோடது நினச்சி வேறு எங்கேயாவது வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து சரியில்லைன்னு என்னை திட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தகவலை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு செய்தியை சொல்லிக்கிறேன். எங்களுடைய viha.online இ-காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர வேறு எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. அப்படி எங்கேயாவது விஹான்னு பார்த்தீங்கன்னா அது போலியானது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது போன்ற போலிகளை தவிர்ப்பதற்காக தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸாக தெரிவிங்க. உங்களுக்கு பதிவுகளாக நான் தருவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசி கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.